கட்சி சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் டாக்டர் கலைஞர் அவர்களே உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய சார்பாகவும் இந்த தொகுதியில உதயசூரிய சின்னத்திற்கும் மரியாதைக்குரிய ஏசி பழனிசாமி அவர்கள் சார்பாகவும் என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஒரு பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அவங்க அம்மா ஒரு ஆட்டங்கரையில பாருங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு தேர்தல் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்க போனோம்னா எந்த கட்சி என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதை பார்த்தா ஓட்டே போடுவாங்க. போன தடவை டாக்டர் கலைஞர் அவர்கள் 2 ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதே மாதிரி ஒரு டிவி கொடுக்குறேன்னு சொன்னாரு. அப்போ ஜெயலலிதா அவர்கள் 2 ரூபாய்க்கு அரிசியா இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா அப்படின்னாரு. அப்புறம் டிவி தான் இம்பாசிபிள், அது நடக்கவே நடக்காது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் கஜனால சுத்தமா காசே இல்லை, பைசாவே கிடையாது கவர்மெண்ட்ல, எப்படி நடக்கும், அதனால பாசிபிளே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கேட்டாங்க, என்னங்க இந்த மாதிரி சொல்றாங்க. இல்ல எனக்கு ஓட்டு போட்டு என்ன ஜெயிக்க வச்சா கண்டிப்பா நான் 100% கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் டிவி கட்ட ஆரம்பிச்சாங்க. எல்லா இந்தியும் டிவி அந்த டாக்டர் வந்த உடனே இப்ப இந்த அம்மாவுக்கு பயம் வந்துருக்கு. எல்லாரும் டிவி பற்றியே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லணும், எல்லாம் மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பா ஒரு டென்ஷன்ல நம்ம கல்யாண காசே இல்லை, ஒரு பைசா கூட இல்லை, எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லி கேட்டோம்னா டக்குன்னு என்ன சொல்லிட்டு நான் லேப்டாப் கொடுக்குறேன் அப்படின்னு நல்லா யோசனை பண்ணிப்பாங்க. டிவி கொடுக்கறதுக்கு கல்யாண காசு இல்லை, எப்படி கொடுக்க முடியும்னு கேட்டது 5 டிவி காசு இருந்தா ஒரு லேப்டாப்பே வாங்க முடியும். இந்த அம்மா டக்குன்னு அவங்களை வாங்கி விட்டுறது. அதுல ஜனங்க உஷாராயிட்டாங்க. ஆஹா, இந்த அம்மா அவங்க டிவி கொடுக்குறேன்னு சொல்லும் போது அதே எப்படி கொடுக்க முடியும், காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த அம்மா எப்படி லேப்டாப் சொல்லுது அப்படி நம்ம நம்பக்கூடாது. நம்ம பேசாம கலைஞர் போட்டு போட்டோம்னா அவர் சொன்ன மாதிரி கரெக்டா கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் கலைஞர் போட்டு போட்டாங்க. அதே மாதிரி கலைஞர் நீ முதல்ல கையெழுத்து போடும்போது 2 ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசின்னு சொல்லி போட்டாரு. அதுக்கப்புறம் 7000 கோடி கடன் ரத்து விவசாயிகள்னு சொல்லி அதை ரத்து பண்ணாரு. அப்படி கலைஞர் அந்த அளவுக்கு செஞ்சதுனால இப்போ அந்த அதே மாதிரி தேர்தல் அப்படின்னு சொன்னோம்னே கலைஞர் சட்டி இருந்தாங்க அனுப்பிடுவான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்க இருந்தாங்கன்னா உடனே எழுத முடியும். கலைஞர்கிட்ட இருக்குது உடனே உட்காந்து தேர்தல் அறிக்கை என்னன்னு சொல்லி கொடுத்தாரு. இவங்களால கொடுக்க முடியல. தேர்தல் அறிக்கை கலைஞர் இந்த மாதிரி 35 கிலோ அரிசி கொடுக்குறேன், அதே மாதிரி இது கிரைண்டர் அப்புறம் மிக்சி இந்த 2 ஏதாவது ஒரு கொடுக்குறேன், அப்புறம் லேப்டாப் இந்த தொழில்நுட்ப படிக்க பசங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதான் இந்த அம்மா இந்த தடவை கொடுக்க முடியாதுன்னு சொன்னா நம்மளை ரொம்ப தப்பா நினைப்பாங்க, அது ரொம்ப கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன சொல்லிட்டு நான் ஒரு நாளைக்கு அவர் கலைஞர் வறுமை கோரிக்கை சேவக்கால் கொடுக்குறேன் நிறைய சொன்னாரு. நான் 3 நாளுமே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டாங்க. என்னங்கிறது அந்த வெள்ளைக்கால வச்சுக்கோங்கன்னா நல்லா வசதியானவங்க இல்லைன்னா கலைஞர் ஒரு ஆளுக்கு தான் கொடுக்குறாங்க, நான் 3 பேருக்கு கொடுப்பேன் அப்படின்னு 3 பைசா 1 பைசா தந்துப்போம். அப்புறம் கிரைண்டர் மிக்சி ஏதாவது கலைஞர் சொன்னாரு. உடனே இந்த அம்மா என்ன சொல்லிட்டு நான் கிரைண்டர் மிக்சி கூடவே சேமிச்சு கொடுப்பேன் அப்படிங்கிறது. அப்புறம் கலைஞர் மகளிர் அந்த குழுவுக்கு அவர் 4 லட்சம் முதல்ல 2 லட்சம் கொடுத்துருந்தாரு. இப்ப 4 லட்சம் கொடுக்குறேன் 2 லட்சம் மானியமா கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா இந்த அம்மா ஒரு 6 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லலாம், இல்ல ஒரு 8 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லலாம். ஆனா இந்த அம்மா 10 லட்சம் ரூபா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னன்னா காலத்தை சுற்றுற மாதிரி இருக்குது. அதாவது இந்த அம்மா ஒரு மீட்டிங் எல்லாம் பேசிட்டு நல்லா கேட்டீங்க. ஒரு வார்த்தை சொல்லும் என்னன்னா திமுக அரசு 1 லட்சம் கோடி கடன் வச்சிருச்சு, 1 லட்சம் கோடி கடன் வச்சு திமுக அரசு 1 லட்சம் கோடி கடன் திமுக அரசு வச்சிருந்தா இந்த அம்மா நான் 1 கோடி கடன் வாக்குறுதி என்ன வச்சு வாங்க முடியும், நீ எப்படி கொடுத்துட்டா வாக்குறுதி 1 லட்சம் கோடி எப்படி நீ 1 பயனாளர் சேர்த்து கொடுக்குற எப்படி நீ சொல்லுவ? இது ஒண்ணும் இல்லை. அந்த ஐடியா என்னன்னா ஒரு ஜோசிக்காரங்க அந்த ஜோசிக்காரங்க
ஜோசிகாருக்கு ஒரு ஆள் வந்தார். வந்து ஐயா ஜோசியில என் பையன் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன், சனிக்கிழமை இன்னைக்கு அவனுக்கு ஆபரேஷன், அதனால வந்து என் பையன் ஆபரேஷன் சொல்றாங்க. சனிக்கிழமை என் பையனுக்கு ஆபரேஷன், அதனால அவன் சொல்லுவாங்க இல்லையா ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஜாதகத்தை கூப்பிட்டாங்க. உடனே ஜோசிக்கு வாங்கி பார்த்தாரு. ஜாதகத்தை பார்த்துட்டு அப்புறம் அசிஸ்டன்ட் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு நீ போய் கிணத்துல கல்லுன்னா போறாங்க அதை அவங்க எடுத்துப்பா அப்படின்னாரு. அவன் பின்னால போய் கிணத்துக்கு ஒரு போராட்டம் வந்து கொடுத்தான். அதை வாங்கி ஜோசிக்கு வந்து ஏதோ அப்படி மந்திரிக்க மாதிரி வந்துட்டாரு. அப்புறம் அந்த ஆளு கைக்கு கொடுத்து எப்போ சனிக்கிழமை ஆபரேஷன் ஆமா இதை வச்சு கொஞ்சம் பண்ணுங்க, புதன்கிழமை நான் வந்து பாருங்க அப்படின்னா. புதன்கிழமை நான் வந்து பாருங்கன்னு ஜோசிக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு புதன்கிழமை அந்த ஆள் வந்தான். வரும்போது கையில பெரிய சாம்பார் கட்டு, அதுல ஆம்புலன்ஸ் திராட்சை ஆரஞ்சு அப்படின்னு ஏகப்பட்ட பழம், 10,000 ரூபாய் பணம், அதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஜோசியர் பார்த்து ஜோசிக்க என் பையன் படிச்சா இல்லையா இந்த 10,000 ரூபாய் சொன்னீங்க அப்படின்னா. உடனே ஜோசியர் சொன்னாரு, எனக்கு அன்னைக்கே தெரியல உன் பையன் விட்டுட்டு வந்து கல்லு மாதிரி கட்டி அதுதான் நான் கல்லுன்னு கூப்பிட்டேன் அப்படின்னாரு. ஓ அப்படிங்களா அப்படின்னு அவன் போயிட்டான். போனதுக்கு போய் நான் எக்ஸ்டென்ட் கேட்டாரு, ஏங்க இப்படி சொல்றீங்க, ஒருவேளை பையன் ஆபரேஷன்ல போயிருந்தா என்ன பண்ணுவீங்க? நல்லதுக்கு போன நேரம் வந்தாச்சு, நான் ஒன்றும் பண்ண முடியாது, அதுதாங்க சிம்பாலியா நல்ல விட்டா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறேன். அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ ஏற்கனவே லட்சம் கோடி கடன் சொல்லிட்டு இருந்தோம்னா ஒருவேளை தப்பித்தாலும் ஜெயிச்சா நான் திடீர்னு நேரத்துக்கு நாம போடலாம். நான் தான் அன்னைக்கே சொன்னேன் லட்சம் கோடி கடன் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒட்டுக்கா நாம போடலாம். அதுக்குதான் வாக்குறுதி எல்லாம் அணிவிக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஏமாறக்கூடாது. கலைஞர் அவர்கள் வந்து எல்லாத்துக்கும் என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரியும். நீங்க இஸ்லாமிய மக்கள் அதிகமா இருக்கீங்க. உங்களுக்கு வந்து அந்த அம்மா இருக்கிற காலத்துல வந்து அவங்க வந்து ஒருத்தருக்குமே வந்து ஒரு 3 பசங்க வந்து அந்த வேலையும் கல்வியையும் வந்து வேலை வாய்ப்பையும் வந்து வாங்கி கொடுக்கணும் அந்த அம்மாவுக்கு தோணல. அதே மாதிரி வந்து அவங்க பிள்ளைகளை வந்து தலித் கிறிஸ்டியன் முஸ்லீம் அவங்களெல்லாம் வந்து மிகவும் பிற்பட்டோர் அப்படின்னு சொல்லி பண்ணான்னு சொன்னாங்க. அதை பண்ணல. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து கலைஞர் அவர்கள் வந்து இந்த உருமாக்கள் நலவாரியம் கலைஞர் தான் அமைச்சு கொடுத்தாரு. இமாம்களுக்கு வந்து சைக்கிள் உதவி பண்ணது கலைஞர் தான் பண்ணாரு. அடிப்படைகளுக்கு வந்து எண்ணிக்கையும் மானியம் உயர்வு பண்ணது கலைஞர் தான் பண்ணாரு. இப்படி எல்லாத்துக்கும் வேண்டியது எல்லா திட்டங்களும் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு விஜயகாந்த் வந்து கேட்கிறாரு என்னன்னா அந்த அம்மாவை சேர்ந்தவங்க விஜயகாந்த் வந்து 5 வருஷத்துல கலைஞர் என்ன பண்ணாரு அப்படின்னா நான் சொன்னேன், உங்க எத்தனை கடை கூட்டு போய் ஒரு ரூபாய்க்கு வந்து ரேஷன் போடுறாங்க காமிக்கிறதா, இல்ல எத்தனை டிவி ஒவ்வொரு வீட்டையும் கூட்டு போய் டிவி ஓடுறது காமிக்குமா, இல்ல 7,000 கோடி கடன் ரத்து பண்ணாரு அதை வந்து உங்களுக்கு தெரியாதா விவசாயிகள் பண்ணது. அப்புறம் 30,000 ஃபேக்டரி கட்டி 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உண்டாக்கி கொடுத்துருக்காரு. மேற்கொள்ள அனல் மின் நிலையம் வந்து மின்சார கட்டுப்பாடுக்காக வந்து அனல் மின் நிலையம் வந்து கட்டியிருக்காரு. நீச்சூர் நிலை 2 இடத்துலையும் கடல் நீர் குடிநீராக வந்து அந்த 2 பேண்ட் போட்டு ஒன்று வந்து நீச்சூர் முடிஞ்சிருச்சு, தண்ணி வந்துருச்சு, ஆல்ரெடி சப்ளை வந்துருக்கு, இன்னொன்று வரப்போகுது. அதே மாதிரி வந்து ஆசியாவிலேயே பெரிய லைப்ரரிங்கிறது வந்து முதல்ல வந்து சிங்கப்பூர் நேஷனல் லைப்ரரி, இப்போ 170 கோடியில அண்ணா 100ஆண்டு நூலகம் சொல்லி அதை கொண்டாரு. அதே மாதிரி 12 இன்ஜினியரிங் காலேஜ் கட்டியிருக்காரு. 8 இடத்துல வந்து தொழில் நிலையம் கட்டியிருக்காரு. அது போக 108 ஆம்புலன்ஸ் வேலை. இப்போ ஒன்றும் இல்லை, நேற்று வந்து ஜெயலலிதா பேசுறப்ப வந்து ஒரு கூட வேலை உட்காந்துருந்தாங்க, 50 பேர் அப்படியே நிறுத்தி கொடுத்தாங்க. அப்போ உடனே வந்து நம்ம ஆம்புலன்ஸ் 108 வேலை தான் அவங்க ஹாஸ்பிட்டல் கொடுக்குது. அதே மாதிரி இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அதுல 2,70,000 பேருக்கு வந்து அதுல வந்து எல்லாரும் கவனம் பெற்றிருக்காங்க. அதே மாதிரி வந்து 3 லட்சம் கான்கிரீட் வீடு வந்து அந்த அம்மா வந்து கட்டி கொடுத்துருக்கு. இவ்வளவும் பண்ணிருக்கு. இந்த விஜயகாந்த் வந்து 5 வருஷம் என்னன்னா அப்ப 5 வருஷம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எங்க நிதானத்தில் இருந்தியா இல்லையா? உனக்கு வந்து வரிகள் தான் கிடைக்கும். என்னமோ சொல்லி பேசினாங்க, பயங்கரமா எவ்வளவு எனக்கு பேசிட்டாங்க, அதுக்கு மேல பேசவே முடியாது. ஆனா நான் நினைச்சேன் என்னன்னா கலைஞர் வந்து முதல்வர் என்ன சொல்லிட்டு இருந்தேன், கலைஞர் வந்து அவருடைய வசனம் எல்லாம் பார்த்து பராசிக்கிற பேசிதான் சினிமாவுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த கலைஞர் வந்து பெரிய எழுத்தாளர்னு சொல்லி நீ தான் வந்து பெரிய அவருக்கு வந்து ஒரு பாராட்டு விழா எடுத்த, நீ தான் பேனா வந்து படிச்சு கொடுத்த, இத்தனையும் பண்ணிட்டு இன்னைக்கு திடீர்னு நீ கட்சி ஆரம்பிச்சு கருணாநிதிமா மோசமான ஆளே கிடையாதுன்னு பேச ஆரம்பிச்சேன். என்னன்னா கருணாநிதி பற்றி பேசினா பேப்பர்ல போடுவாங்க, போட்டோ பிடிச்சி போடுவாங்க அப்படின்ட்டு வாய்ப்பு வந்து பேச ஆரம்பிச்சேன். முதல்ல வந்து ஒரு கருணாநிதி பேர் சொல்லி பேச
ஆரம்பிச்சேன். அப்புறம் கடைசியாக நீ வாங்க நான் போடாம அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சேன். இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்ன ஒரு விஜயகாந்த் இப்படி போய் சண்டையெல்லாம் கட்டுறாரு. அப்புறம் பார்த்தா வழியே வேணாங்க வழியே பேசுறதுலயே ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நான் விஜயகாந்த் சேலஞ்ச் பண்றேன். அந்த ஒரு பேப்பர் பார்க்காம அவருடைய 41 தொகுதி 41 வேட்பாளர் வந்து கரெக்டானு சொல்லட்டும், நான் அரசியல் தான் போறேன். ஏன்னா விஜயகாந்த் அந்த அளவுக்கு தான் தப்பு ஆளு, அவ்வளவுதான். ஏன்னா எங்க கேட்டா விஜயகாந்த் என்ன அப்ப நான் சொன்னேன், ஒரு கோர்ட்ல ஒரு வக்கீல், அந்த வக்கீல் வந்து காசு போடுறதுக்காக நான் சொன்னதை வந்து அந்த 3% முதல்ல ஒதுக்கீடு பண்ணதுல இப்ப கடைசி வந்து திமுக அரசியல் மறுபடியும் வந்து உயிருக்கு கொடுக்க போற 3% மேல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஆனா 5% கொடுக்குறேன். அவர் வண்டியில் வந்து பூனில் வந்து ஒரு ஆள் வந்து விஜயகாந்த் மாதிரி ஒரு ஆள் அவர் வந்து இப்ப வந்து வக்கீல் கேட்கிறாரு, ஏப்பா உன் வீடு எங்க இருக்கு அப்படின்னாரு. பிள்ளையார் கோயிலுக்கு எதிர்ப்பு இருக்கு. பிள்ளையார் கோயில் எங்க இருக்கு? என் வீட்டுக்கு எதிர்ப்பு பிள்ளையார் கோயிலுக்கு. சரி, எந்த தெருவில் இருக்கு உங்க வீடு? அந்த பிள்ளையார் கோயில் இருக்கு தெருவில். பிள்ளையார் கோயில் எந்த தெருவிலையா இருக்கு? என் வீட்டுக்கு தெருவில் வேண்டாம். பிள்ளையார் கோயில் உன் வீடு ரெண்டு எந்த தெருவிலையா இருக்கு? நான் வீட்டுக்கு தெருவில். நீ எந்த தெருவில் வந்து அதான் பிள்ளையார் கோயில் சொன்னீங்க. ஏன் வரையா வக்கீல ஏன் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, காத்துக்கு சொல்லியா அப்படின்னு இவன் அவரால் ஏன் இப்ப அவர் கேட்டே புரிஞ்சுக்கல. அதனால விஜயகாந்த் வந்து இப்ப பிரச்சாரத்துக்கு போறாங்க, போன இடத்துல பேசியிருக்காரு. அண்ணா திமுக கொள்கை ஜெயிலு, கொள்கை பரப்பு செயலாளர் ஜெயிலு, ராஜா ஜெயிலு அப்படின்ட்டு தப்பா சொல்லிட்டான். உடனேட்டான். ஆமாடா உடனேட்டான். நீ வந்து டென்ஷன் பண்ணாலும் நான் ஓடுறேன். இவர்கிட்ட போராடி அவர் வந்து அம்மாவை வந்து தப்பு சொல்லிட்டு இருக்காரு. அதான் யாரும் வருவாங்க, நன்றி மறக்கிறது கருத்து வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து ஏற்கனவே மாட்டாங்க. வழிகோடு ஒருத்தர் அவர் வந்து அவ்வளவு கொள்கை பரப்பியலாமா இந்த அம்மாவுக்கு வந்து வேலை பார்த்தவர். ஆனா அதே மாதிரி தம்பி தொகுதி திருமண தொகுதி அந்த அம்மாக்காக விட்டு கொடுத்தாரு. அதே மாதிரி கம்பத்தை வந்து அந்த அம்மாக்காக ஒரு போட்டுக்கிட்டாரு. இவ்வளவும் பண்ணவர் வந்து விஜயகாந்த்காக வந்து அந்த அம்மா வந்து இது பண்ணிருக்கு. இது விஜயகாந்த் நினைச்சாரு, ஆஹா நமக்காக நம்ம அதிமுக நம்ம தூக்கி போட்டுக்கிறேன், உனக்கு அன்னைக்கு வர தேவையான அப்படின்னா சொன்ன ஒரு கப்பல் கேப்டன் சொன்னேன். நீ ஒரிஜினல் கேப்டன் சாதாரண கேப்டன், உண்மையிலேயே ஒரு கப்பல் கேப்டன் வந்து கடவுள் போயிருக்கும்போது வழிமாறி போயிட்டேன். நான் கடலுக்கு போயிட்டேன். நான் கடலுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தா சாப்பிட்றது எல்லாமே தீர்ந்து போச்சு. சாப்பிட்றது எல்லாம் மொத்தமா தீர்ந்து போனாங்க. ஆளுங்கெல்லாம் பட்டியில ஒரு மட்டும் அடிச்சு சாப்பிட்றாங்க. ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்போ கேப்டன் தெரிஞ்சுட்டான், கண்டிப்பா நம்மளே அடிச்சு சாப்பிட போறாங்க, அதோட நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்க நல்லது அப்படின்னு முடிவு பண்ணி துப்பாக்கி எடுத்து கப்பலை வேல் கடத்துக்கு போனேன். வேல் கடத்துக்கு போய் அந்த வெற்றியை போய் வச்சுக்கிட்டான். துப்பாக்கிய வச்சுட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டான். அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால வந்து நான் வெற்றியை சுட்டு நான் செத்து போறேன். நான் செத்ததுக்கு அப்புறம் என் உடம்பு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி வெற்றியில வச்சேன். சாப்பிட்டு சத்தனை பார்த்தா ஒரு பொங்கலை கீழ் கடத்துக்கு ஓடி வரேன். கேப்டன் வேணாம், அவசரப்பட்டு சொல்றாரு, நில்லு அப்படின்னு. பரவாயில்லப்பா, நம்ம மேல கேப்டன் ஒரு பிடிமா ஒரு பொங்கலை ஓடி வரேன், எப்படி நம்ம வந்து வேண்டாம்னு சொல்லி தடுத்துவா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருந்தாரு. அந்த அம்மா ஓடி வந்தாங்க. ஓடி வந்து வெற்றியில துப்பாக்கி அடிச்சுட்டு அந்த அம்மா சொன்னாங்க, கேப்டன் தப்பா நினைச்சாரு, எனக்கு உள்ள இருக்கிற மூலத்தறினா ரொம்ப பிடிக்கும், சரி போயிடும், அதனால கீழே நெஞ்சில சொல்லுவோம் அப்படின்னா அந்த மாதிரி இப்ப பொங்கலை தான் ஜெயலலிதா கண்டிப்பா கோயில் கேட்பாங்க. அதுதான் ஒரு விதாரம் நமக்கு வந்து கல்வி மையத்தில் எப்படி தெரிவிக்கும் அப்படின்னா, இங்க பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா கேரளாவில் போய் எடுத்து அவருடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னா, பக்கத்தில் கேரளாவில் வந்து ₹2 கோவிலாசி இப்போ தேர்தல் எடுத்து கொடுத்துருக்கான். அதே மாதிரி வந்து மேற்கு வங்காளத்தில் வந்து ₹2 கோவிலாசி அரசியல் சொல்லி அவங்களும் வந்து
இது கொடுத்துருக்காங்க அறிக்கை. அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து ₹1 கொடுக்கும்போது நீங்க ஏன் கொடுக்க முடியாது ஜனங்க பிரச்சனை போட்டுருக்காங்க. தமிழ்நாடு வந்து 3 இருந்தாலும் இங்க இருக்கு பயமா இருக்கா? ஓகே ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். லெட்டர்ல வந்து இப்போ அந்த காங்கிரஸ் கூட சுமூகமா இருக்கிறவங்க யாராவது வந்து வந்தாங்கன்னா நமக்கு வந்து எல்லா திட்டங்களுக்கும் உதவி கிடைக்கும். ஆனா அது இல்லாம வேற யாரும் வந்து அவங்க பிரச்சனையா போயிட்டாங்க இந்த கூட்டு பாய் போராட்டம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் பிரச்சனை என்னன்னா ஒரு கல்யாணம் கல்யாணம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சம்சார இதுக்குள்ள கூட்டு போனாங்க. இது பெங்களூர்ல கோயிலாந்து கூட்டு பாய் எடுத்து வச்சு அந்த அம்மாவை கையை வச்சுருந்தா கூட்டு பாய் எடுத்து வச்சா இழுச்சி முடியும் போது இந்த அம்மா வந்து தப்பு கை தடிக்க ஓடிச்சு. அப்ப இந்த அம்மா போய் வண்டிச்சு கொண்டு பாய் அப்புறம் மறுபடியும் பாயை வச்சா நம்ம தண்ணி ஓடி வெளியே நம்ம போய் முடிச்சவங்க இந்த பாய் சொல்றது இருக்கே சரியா போச்சு. வேற எந்த ஜோடியுமே அம்மாக்கு இருந்தாலே ஒரு பொங்கல் இருந்தாலே வீடே போராடாது. அப்ப நாட்டு நிர்வாகம் சொல்லி ஒரு பொங்கல் மாதிரி என்ன ஆகுது? எது சொல்றேன் ஜெயலலிதா அத்வானியை பார்த்து ஒரு பத்தி சேர்த்து அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டது. அதுக்கப்புறம் வந்து நம்ம நரசிம்மாவை பார்த்து நீ ஜெனரேஷன் கேட்டியா அப்படின்னு சொல்லி அவருக்கு சண்டை போட்டு வாஜ்பாய் பாபா என்ன தப்பா அவர்கிட்ட வந்து உங்க ஆண்மையே இல்லையா அப்படின்னு சென்னாரெட்டி நடக்கவே முடியாது. சென்னாரெட்டி அவரை வந்து என் கை கடைசியில வந்து பார்த்தா சோனியாவையும் வந்து நீ பயன்படுத்தணும் அப்படின்னு இப்ப எல்லாம் இருக்கா நமக்கு என்ன காரணம் வந்து நமக்கு கிடைக்கும் போது மத்திய அரசு இருக்க மாநில அரசு என்ன Yeah, guys.